யாரு நீங்க சொல்லலாம் சவுத்துல பலன் யார் சொன்னது? அதெல்லாம் நீங்களா ஒரு கற்பனை கட்டி பேசாதீங்க. மக்களுடைய மனதுதான், மக்கள் தான், ஊடக நம்பர்களும் பத்திரிகை நம்பர்களும் இதே தூவ மூடிட்டே இருக்கிறீங்க. ஹலோ, இவங்கெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா புரியலையே அப்படிங்கிற ஒரு மனநிலையில என்ன மாதிரி நீங்களும் இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, உதவாக்காரங்க 3 பேரும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்கள், இபிஎஸ் அவர்கள், நம்ம சசிகலா, டிடிவி தினகரன், செங்கோட்டையன் அப்படின்னு அதிமுகவுல முக்கியமான இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தவங்க இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாரின் இறப்புக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்வுகள், பிரிவுகள், திணறல்கள் அப்படிங்கிறது நடக்க என்ன ஆயிடுது அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தனித்தனியா வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கூடவே இருக்கிற செவ்வாழன் என்னை விட்டு போவே மாட்டேன் அப்படின்னு நினைச்ச செங்கோட்டையன் அவர்களும் தனியா போயிடுறாரு. இப்படிலாம் போயிட்டாங்கங்க. கடைசியில நாங்க 3 பேரும் ஒத்துமையா இருக்கோம் அப்படின்னு திரும்பவும் ஒன்னா வந்திருக்காங்க. வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் தட் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை பத்தி விவாதிப்போம். உண்மையாவே அவங்க சொல்ற விஷயங்கள் என்ன? நாங்க கண்டிப்பா அதிமுகவை ஒன்றிணைந்த அதிமுகவா திரும்பவும் மாற்றம் கொண்டு வருவோம், சேர்ப்போம், அந்த சேர்க்கிற வரைக்கும் எங்களுக்கு ஓய்வு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இது நடக்குமா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. முத்துராமலிங்க தேவரனுடைய குரு பூஜை நடக்குது. இதுக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் போயிருந்தாங்க. இதுல முக்கியமா சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சர்ச்சையா எல்லாமே மாறிச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் இந்த 3 பேர் பண்ண சம்பவம் மாறி இருக்கு. நிறைய பேர் பேசிக்கிட்டும் இருக்காங்க. இதுக்கு எடப்பாடியார் செம்ம ஃபயர் அடிச்சு விட்டுருக்காரு. அதுவும் நல்லா தெளிவா பேசுவோமா? சோ இப்போதைக்கு நம்ம வந்து குட்டி குட்டியா இவங்க யாரு அப்படிங்கிறத பேசுவோமே. டிடிவி தினகரனை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அமமுகவா இல்ல அமமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருந்தாரு. சோ அமமுக அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா, அப்பா அவர் கூட பாருங்க எவ்வளவு எம்எல்ஏஸ கையில வச்சுக்கிட்டு கெத்தா. பட் அவங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியல. ஓபிஎஸ் அதே மாதிரி கையில எத்தனை எம்எல்ஏஸ் வச்சிருக்கிறாரு? இன்னைக்கு அவரோட நிலைமை அப்படின்னு பார்த்தா நோ, ஒண்ணுமே கிடையாது. செங்கோட்டையன் அவர்களுக்கு அவர் ஏதோ ஒன்று பெரிய அளவுல சாதிக்க போறாரு, என்னவோ ஒண்ணு சொல்ல போறாரு, பிரஸ் மீட்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூடவே பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட போய் உட்கார்ந்தாங்க. அங்க போய் நான் கெடு விதுக்கிறேன் உங்களுக்கு, ஒழுங்கா இவங்களெல்லாம் சேர்த்துக்கலன்னா நான் வந்து அதிமுக விட்டு நான் போயிருவேன்றத சொல்லாம சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நான் கெடு விதிக்கிறேன் அந்த அதிமுகவை எந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கட்சியில இருந்து நீங்க நீக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புன கட்சி சார்பில் ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வருது. இப்போ இவங்க 3 பேருடைய கரண்ட் சினாரியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தனித்தனியா இருக்கிறாங்க. ஓபிஎஸ் தான் ஃபர்ஸ்ட் வெளில போயிட்டாரு. அவருக்காக எங்க அண்ணனுக்காக நான் என்டிஏ விட்டு வெளில வரேன், அவரை நீங்க இன்னும் சேர்த்துக்கல, அவரை நீங்க மதிக்கல, அவருக்கான மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டிடிவி தினகரன் அவர்கள் அவர் கூட போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட சரி ஓகே செங்கோட்டையன் கூட தானே இருக்கிறாருன்னு பார்த்தா அவரும் போனாரு. இப்போ 3 பேரும் ஒன்னா கூட்டணியா இணைஞ்சிட்டாங்களாமா. 3 பேரும் சேர்ந்து ஒன்னா இணைஞ்சிட்டோம், இதுக்கப்புறம் எங்களை யாராலையுமே பிரிக்க முடியாது, நாங்க எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு பொதுவான எதிரி அப்படின்னு பார்த்தா எடப்பாடியார் தான், அவரை எப்படியாச்சும் நாங்க தூக்கிட்டு எங்களுடைய அதிமுக எங்களுடைய கட்சியை, நாங்களாம் எம்ஜிஆர் காலத்து ஆட்கள், நாங்களாம் வந்து ஜெயலலிதா அம்மா கூட ரொம்ப விசுவாசியா இருந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கட்சி தான் வேணும், நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்த அதிமுகவா அதை மாத்துவோம் அப்படிங்கிற குரலை ஒன்றுபட கொடுக்குறாங்க. இதுல முக்கியமா அதிகமான குரல்னு பார்த்தா ஓபிஎஸ் அவர்களோட தான் இருக்கு. இதுல ஒரு கேள்வி, சமீபத்துல திமுக தான் 2026 தேர்தல்ல வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாம சொன்னாப்ல. ஒரே ஒரு கொஸ்டின் தான், இப்போ அதிமுக தான் ரத்தம், அம்மாவினுடைய விசுவாசியா நாங்க பயணம் செய்கிறோம் அப்படின்னு சொல்ற நீங்க அதிமுகவை விட்டு கொடுத்துட்டு நீங்க திமுக தான் வின் பண்ணோம் அப்படின்னு எந்த மனசை வச்சு சொல்றீங்க? அம்மாவினுடைய வழியை நாங்க பின்பற்றோம் அப்படின்னு சொல்ற நீங்க அம்மாவினுடைய ஆசை அதுவா தான் இருக்குமா? கரெக்ட் தானே? ஓபிஎஸ் அந்த வார்த்தை சொல்லியிருக்கலாமா? எவ்வளவு பெரிய தவறு. அப்போ டிடிவி தினகரனும் சசிகலா 2 பேரும் சேர்ந்துதான் ஓபிஎஸ் கிட்ட அந்த பதிவே நீங்க எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க வந்து மனசாட்சியே இல்லாம டிடிவி பக்கம் நிக்கிறீங்களே, அது ஏன் முதல்ல அது உங்களுக்கே முதல்ல பெரிய ரிவர்ஸா மாறிடும், அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டைம்ல சசிகலா அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்றாங்க, டிடிவி தினகரனுக்கு நீ வந்து இதுக்கப்புறம் கட்சியை நீ வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ, கட்சி உன்கிட்ட தான் இருக்கணும், ஆட்சி உன்கிட்ட தான் இருக்கணும், ஏன்னா வந்து நம்ம என்னதான் பேசலாம், ஆனா சசிகலா இல்லாம அங்க வந்து அந்த நேரத்துல பிளவு அப்படிங்கிறது வரல,
அம்மாவோடைய இறப்புக்கு அப்புறமா யார் யாருன்னு இருக்கும்போது இவங்க தான் வந்து பிரிச்சு விடுறாங்க எல்லாத்தையும். இதுல இவங்களுக்கு வந்து ஆட்சியும் இவங்களுக்கு கட்சி அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப வரைக்கும் ஆட்சியை விடாம கையில புடிச்சிட்டு இருக்காருல்ல எடப்பாடியார், விடல. இன்னைக்கும் நான் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் வந்து மாத்துவேன், நான் தான் மாறுதலை ஏற்படுத்துவேன், நான் மட்டும்தான், என்னுடைய தலைமையில தான் இது இயங்கும், ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் கெத்தா ஒரு மொமெண்ட்டை கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு பெரிய அளவுல மாசான ஒரு கிரௌட கூட்டுறாரு, டெல்லி தலைமைகளை மீட் பண்ணிட்டு வராரு, கூட்டணி அறிவிக்கிறாரு, எல்லாமே சிறப்பு பட செய்யறாரு. அப்படின்னா அவர் கையில என்ன பண்றாரு, ஆட்சியை கெட்டியவா புடிச்சு வச்சுட்டாரு. பட் கட்சிய எப்பயோ விட்டாங்கல்ல, கட்சியை ஒன்றுபட செயல்பட வைக்க வேண்டிய கடமை அப்படிங்கிறது யாருக்கு இருந்துச்சு, டிடிவி கையில இருந்துச்சு. ஆனா எல்லாத்தையுமே விட்டுட்டு உதறி தள்ளிட்டு அப்படியே போயிட்டாரு. நான் போயிட்டு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன், இதெல்லாம் நம்ம செட் ஆகாது அப்படின்னு. அப்போ வெளில போன நபர் இன்னைக்கு அதிமுக அதிமுக அதிமுகன்னு குரல் கொடுப்பது ஏன்? கரெக்ட் தானே? ஏன் கட்சி நீங்க தான் தனியா ஆரம்பிச்சுட்டீங்க, என்டிஏ கூட்டணி தான், அதிமுகவுக்கு எங்களுக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு அமமுகன்னு ஒரு கட்சியை வச்சிருக்கீங்க. நீங்க சிரிக்க கூடாது. அமமுக, ஓகே, இப்படி ஒரு கட்சி வச்சிருக்கீங்க. அப்போ நீங்க எதுக்கு அதிமுக அதிமுகன்னு திரும்பவும் நீங்க ஆடுறீங்க? சரி, நீங்க 2 பேரும் தானே பேசுறீங்க, என்ன பண்றாரு செங்கோட்டையன், வாயே திறக்கல, கொம்மன்னு இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேர் கேட்கிறாங்க. டிடிவி சொல்லி இருக்கிறாரு, துரோகத்தை வீழ்த்துறதுக்கு தான் அமமுக அப்படிங்கிற கட்சியை நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு. ஸோ என்ன பேசிட்டு இருக்காரு? இப்ப வந்து இது உள்ள வந்துட்டாருன்னா இப்போ துரோகம் எல்லாமே வந்து இதுவாயிடுமா? நீங்க தான் துரோகம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில இருந்து நாங்க வந்து நீக்கப்படுறோம், இவங்க எல்லாம் கட்சியில இருந்து நாங்க தான் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் ஒரு பக்கம் சொல்றாரு. நீங்க வந்து எங்களை வந்து நீக்கம் பண்றாங்க நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது, நாங்க பிரிஞ்சு வந்துட்டோம் இவங்க சொல்றாங்க. பிரிஞ்சு வர்றதுக்கும் நீக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது சின்னதா கிடையாது, ரொம்ப பெரிய லெவல. இந்த பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்னா நாங்க பிரிந்தமே நாங்க வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னா கட்சியில இருந்து எப்போ அப்படின்னு சொல்லி நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு அமுச்சு விட்ட கதை தான் அது, இல்லையா? டிஃபரன்சஸ் ஆஃப் ஒரு வேர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு, பவர் ஆஃப் த வேர்ட் அப்படிங்கிறதும் இருக்குது. ரெண்டுத்துக்கான இந்த வார்த்தைகளுக்கான பவர் வேற வேற. இந்த விஷயத்த புரியுதா இல்லையா உங்களுக்கு அப்படிங்கறதுதான் அந்த 3 நபர்கள்கிட்டயும் கேக்குறாங்க. ஆனா இது அப்படியே வந்து தொடச்சு தூக்கி போட்டு எடப்பாடியார் அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் கேக்குறாங்க, சார் என்ன சார் நீங்க தென் தமிழகத்துல அதாவது சவுத்துல பலவீனம் ஆயிடுவீங்க நீங்க, ஏன்னா இந்த 3 நபர்கள் தான் வந்து சவுத் சைட்ல எல்லாம் பெரிய அளவுல ஃபேம், இவங்களுடைய முகத்தை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா ஒரு சூப்பரா இருந்துச்சு. என்னன்னா கொங்கு நாட்டினுடைய தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா வந்து செங்கோட்டையன் இருக்கிறாராம், டிடிவியும் ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு பேர் இப்படி தூக்கி கொண்டாடும் போது நீங்க தென் தமிழகத்துல வின் பண்ணுவீங்களா, உங்களுக்கு தைரியம் இருக்கா, நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க யார் அதெல்லாம் சொல்றதுக்கு, எனக்கு மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு, மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது. அவர்கள்லாம் துரோகம் பண்ண காரணத்தினால அவங்கள கட்சி நீக்கம் பண்ணுச்சு, கட்சியை விட்டு அவங்க விலகல, நாங்க நீக்கம் பண்ணிட்டோம். அவங்க வந்து திரும்பவும் ஒன்றிணைனா என்னத்தை ஒன்றிணைப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. அதிமுக பலவனம் சார், அதுக்கு முந்தி 10 ஆண்டு திமுக இருந்தப்ப என்ன பண்ணீங்க சார்? 2011 2020 வரைக்கும் அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? 10 ஆண்டு காலம் பிரதான எதிர்கட்சி கூட வர முடியல திமுக. கருணாநிதி இருக்கும் போது நாங்க அப்படி இல்ல, பிரதான எதிர்கட்சியை வந்து அமர்ந்துக்கிறோம். 2021 75 இடங்கள் அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. இதுல அவர் சொல்றது 10 முறை தோல்வி சார், 10 முறை பழு தோல்வி உங்களுக்கு, தோல்வின்னு சொல்லும் போது இவர் கேட்கிற கேள்வி 2011 இருந்து 2001 எப்படி ஒரு 10 வருடமா ஒரே ஒரு இந்த 10 வருஷத்துல தோல்வி அப்படிங்கிறது ஆட்சிக்கே திமுக வரல, ஒரு பிரதான எதிர்கட்சியா உட்கார்றதுக்கு கூட அவங்களுக்கு வக்கு இல்லாம போயிருச்சு. அவங்கள பத்தி நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறீங்களா? அவங்கள பத்தி வீடியோஸ் போடுறீங்களா? கிடையாதே. பட் அதிமுக மட்டும் ஏன் டெய்லி இதையாச்சும் ஒன்று நோண்டிட்டு இருக்கீங்க? அவங்க போனவங்க தான், அவங்கெல்லாம் ஒரு ஆளாவே நாங்க பார்க்கல. எங்களுடைய கட்சி கண்டிப்பா வின் பண்ணோம், அதுவும் வந்து நிறைய வாக்கு டிஃபரன்சஸ்ல வின் பண்ணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அண்ட் செங்கோட்டையன் மட்டும் இங்க ஏன் பேசல அப்படின்னா, ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னா திரும்பவும் ஏதாவது ஒரு சான்சஸ் பை சான்ஸ்ல அதிமுகக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது செங்கோட்டையனுக்கு இருந்துச்சு. பட் ஏதாவது பேசி அதை முடிச்சு விட்டோம் அப்படின்னா மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க. இவங்க 2 பேரும் நம்ப முடியாது, நம்மள என்ன வேணா பண்ணலாம், நமக்கு ஒரு ஹோப்பை கையில வச்சுப்போம், என்னன்னா நடக்குது ஒரு ஃப்ளோன் பார்ப்போம், இன்னொரு 6 மாசம் இருக்கு டப்புன்னு ஜம்ப் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனாலதான் செங்கோட்டையன் பேசலையோ அப்படிங்கிற ஒரு மேட்டர்னு வச்சுக்கோங்களேன். சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எலெக்ஷன் கிட்ட வர வர செம்ம டென்ஷனா இருக்கும் எல்லாருக்கும். யாரு என்ன பண்ண போறாங்க, எந்த கட்சியில போய் சேர போறாங்க, கூட்டணி யார் கூடவா இருக்கும் அப்படின்னு பல விதமான வேற லெவல் சம்பவங்கள் இருக்கு, பொறுத்து பார்ப்போம். அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.